நம்மில் பல பேருக்கு ஒரு கனவு இருக்கும், நாம ஒரு கோடீஸ்வரர் ஆகணும். ஆனா எப்படி? பங்குச்சந்தை ரிஸ்கானது, ரியல் எஸ்டேட் ரொம்ப பெரிய முதலீடு, ஆனா ரொம்ப பாதுகாப்பான, நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே நம்புற ஒரு முதலீடு இருக்கு. அதுதான் பிக்ஸட் டெபாசிட், அதாவது எஃப்டி. இப்போ உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5 லட்சத்தை வச்சு எஃப்டி மூலமா மட்டும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? வாங்க இன்னைக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்திடலாம். முதல்ல வட்டி விகிதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போதைய நிலவரப்படி சின்ன சின்ன வங்கிகள் 5 வருட எஃப்டிக்கு 8% முதல் 9% வரை வட்டி தராங்க. எஸ்பிஐ போன்ற பெரிய வங்கிகள்ல 7.5% முதல் 8% வரை கிடைக்குது. நாம ஒரு சராசரியா 7%, 8%, 9% வட்டியை வச்சு கணக்கு போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்டில வட்டி வருஷம் கணக்கிடப்படாது. 3 மாதத்திற்கு ஒரு முறை தான், அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும். இதனால நமக்கு கிடைக்கிற வருமானம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். கூட்டு வட்டி சூத்திரப்படி நீங்க 5 லட்சம் ரூபாயை 9% வட்டியில முதலீடு செஞ்சீங்கன்னா அது 1 கோடி ரூபாயா மாற சுமார் 30 வருடம் ஆகும். ஆமாங்க, 30 வருஷம். ஒருவேளை வட்டி 8% குறைஞ்சா இந்த காலம் 32 வருடமா அதிகமாகும். அதுவே வட்டி 7% கிடைச்சிச்சுன்னா நீங்க சுமார் 34 முதல் 35 வருடம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆக உங்க 5 லட்சம் 1 கோடியா மாற வட்டி விகிதத்தை பொறுத்து 30லேருந்து 35 வருடம் வரை ஆகலாம். ஆனா இதுல 2 முக்கியமான விஷயத்த நீங்க மறக்கவே கூடாது. 1, வரி. எஃப்டி மூலமா கிடைக்கிற வட்டிக்கு நீங்க வரி கட்டணும். இதுல உங்க கையில கிடைக்கிற உண்மையான வருமானம் கொஞ்சம் குறையும். 2வது, பாதுகாப்பு. ஒரு வங்கி திவாலானா உங்களுக்கு அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் காப்பீடு கிடைக்கும். அதனால உங்க முதலீட்டை பிரிச்சு பல வங்கிகள்ல போடுறதுதான் புத்திசாலித்தனம். ஆக எஃப்டி ஒரு பாதுகாப்பான முதலீடானாலும் அதுல கோடீஸ்வரர் ஆகணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம்.